ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். இந்த பால் வந்து மாடு புதுசாக பால் பீசும்ல, அது கன்று போட்டதையும் புது பாலாக இருக்கும். அந்த பால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஒரு வாரத்துக்கு பக்கம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, பால்கோவாவுக்கு பால் ஏற்கனவே காய வச்சு தான் வச்சுருக்குறோம். இந்த பாலை வந்து நம்ம இரும்பு கடையில் ஊற்றி பால்கோவா செஞ்சுக்கலாம். இப்போ இரும்பு கடையை வச்சு சூடாயிருச்சு. நம்ம இதில் இந்த பாலை சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் பேசுகிற பால் இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த கீழே அடி பிடிக்கும். இது வந்து டீ காஃபி கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், குடித்தோம்னா கொஞ்சம் நாக்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பால் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போல்லாம் கிளறணுன்னு அவசியம் இல்லை, நல்லா சூடானதையும் அதுக்கப்புறம் கிளற ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏலக்காய் தூள் வேணும். நம்ம ஊற்றின பால் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஒரு 100 மில்லி மேலே குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி குறையும் போது தான் இனிமேல் கொஞ்சம் பால் திக்காகும்போது நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். தீ விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் வரும். கொஞ்சம் திக்காகும்போது நம்ம சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்தோம்னா போதும், ரொம்ப இனிப்பாக வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நாள் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் கடைசியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொங்கி கொஞ்சம் நல்லா பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓரெல்லாம் பிடிக்குது பாருங்கள். குறைஞ்சது நான் ஒரு 1/4 மணி நேரம் இதை இந்த மாதிரி கொதிக்க வச்சுருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது ரொம்ப குறைஞ்சிரும் பால். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து பால் ஊற்றும்போது இந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து பாதி அளவு குறைஞ்சிருச்சு. பால் குறையும் போது அந்த யாடை மாதிரி வருது பாருங்கள். இந்த நம்ம சர்க்கரையை ஏற்கனவே கொஞ்சம் பொடி பண்ணி தான் வச்சுருக்குறோம், அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிக்கும், அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கிறோம் போதும். பாருங்கள், ஏலக்காய் நாள் தட்டி விட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண திக்காகுது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஓரத்தில் ஒட்டுறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் கிண்டிகிட்டே தான் இருக்கணும், நம்ம விடக்கூடாது. விட்டோம்னா அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். இப்பயும் பாருங்கள், ஓரெல்லாம் கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. பால் ரொம்ப ரொம்ப சுண்டிடுச்சு. இனிமேல் தான் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்.
பால்கோவா வந்து விலை அதிகம்னு நினைக்கிறது தப்பு. நம்ம இவ்வளோ பால் ஊற்றணும், 3/4 லிட்டர் பால். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 150 மில்லி அளவுக்கு தான் தெரியுது பால். இன்னும் திக்கானுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்னு தெரில. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அது விலை அதிகமாக வைக்கிறாங்க. பால்கோவா ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா திருப்பினா திரும்பும், நல்லா டைட்டாகவும் வரும். பாருங்கள், அந்தளவுக்கு நம்ம எடுத்த பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நாம் போட்ட சர்க்கரை பத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் திரும்பவும் சேர்த்துருக்குறோம். இதுக்கு 3/4 லிட்டர் நம்ம பால் எடுக்கிறோன்னா குறைஞ்சது 200 கிராம் சர்க்கரை போடணுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை முழுசாக கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் கிண்டணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பால்கோவா கிடைக்கும் நம்மளுக்கு. நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃபைனலாக. பால்கோவா ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிக்குதுங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வச்சு நல்லா ஸ்பீடாக எறிவிட்டோம், ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பாதிக்கு மேலே பால் வந்து நம்மளுக்கு பாலோட அளவு வந்து கொதித்து குறையும் போது நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம். திரும்பியும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சோம். திரும்பவும் இப்போ லாஸ்ட்டாக சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா திடீர்னு கருகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இவ்வளோ நேரம் கிண்டினது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கிட்ட செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா பிடிக்குது கரண்டி, நம்மளால் இழுக்க முடியல, அந்தளவுக்கு டைட்டாக வருது. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டைட்டாக வருது. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே கிண்ட முடியாது, கிண்டோம்னா தீஞ்சிரும். நாம் இப்போ ஒரு சொட்டு நெய் விட்டுக்கலாம். அதுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஆறுனுச்சுன்னா செட் ஆயிரும். நம்ம இதை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பவுல்லையும் நம்ம ஒரு சொட்டு நெய் விட்டுருக்குறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அந்த பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த பவுலில் மாற்றிட்டோம். கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த பல்லில் மென்னோம்னா நல்லா பிடிக்குது, அந்த ஜவ்வு மாதிரி பிடிக்குது, நல்லா செட் ஆகும் போல். பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதையுமே செட் ஆகுது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கடையில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, சுற்றி இருந்தது. நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் கரண்டியில், நல்லா பிசு பிசுன்னு பிடிக்குது. அந்தளவுக்கு நல்லாவே பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உருட்டினோம்னா சேஃப் ஆகுது. பாருங்கள், உருட்டினோம்னா உருண்டை அந்த மாதிரி நிற்கிது. சாப்பிட்டாலும் நல்லா பல்லில் கடையில் வாங்கினா எப்படி ஒட்டுமோ அதே மாதிரி ஒட்டுது.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பால் இருந்துச்சுன்னா, மாடு வச்சுருக்குறீங்களா இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு 2-3 நாள் கறக்கிற பாலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இளம்பாலாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த பாலில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் பால்கோவா பிடிக்கணுங்கிறீங்க, நல்ல பால் இருந்தாலுமே கடையில் வாங்கி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நம்ம 3/4 லிட்டர் பால் எடுத்தோம். 200 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். நல்லா சுண்டை வச்சு பாலை நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஆயிடுது. லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு பாதி அளவுக்கு சுருங்கின வாட்டி நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது ஆறுனா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு பீஸ் மாதிரி வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டுக்கலாம். நாம் எடுத்த 3/4 லிட்டர் பால் 200 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணதுக்கு நம்மளுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பால்கோவா கிடச்சிருக்கு. நான் செஞ்ச இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.